எல்லோருக்கும் வணக்கம். டாடா மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரூ. 1100 ட்ரேட் ஆனது. மார்க்கெட் வந்து ஏறும்போது கூட டாடா மோட்டார்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஏறல. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. ரூ. 677 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 16 பாயிண்ட்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஜியோ ஃபினான்ஸ், மாருதி சுசுகி இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக நிஃப்டியில் கெய்னரான ஸ்டாக்ஸ். இந்த ரேலியில் எந்த செக்டார் ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியா, எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிஃப்டியை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மந்த் இந்த ட்ரெண்டில் இந்த இடத்துல ஒரு ஒரு 3 டேஸ் இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதான் பார்த்தோம். இன்னைக்கும் 4th டே ஸ்ட்ராங்காகவே ரீபவுண்ட் ஆயிருக்கு. இது வந்து டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 4 ஹவர்ஸில் இந்த ட்ரெண்டு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகும். இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா? கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கா? அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா அந்த எட்ஜில் க்ளோஸ் ஆயிருக்கு, ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் சென்செக்ஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. H4ல சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 2 பாசிட்டிவ். ஒன்று, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டே டைம் ஃப்ரேமில் நமக்கு சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. கிளியரா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் 3 மந்த் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. செகண்ட் பாயிண்ட், இது வரைக்கும் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்சைடு பிரேக் அவுட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் போகும், இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுங்க. மினிமம் இது வந்து பேசிக்கான ஒரு அனாலிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டு டுவர்ட்ஸ் 23,350 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகலாம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இதே போல பேங்க் நிஃப்டி அப்சைட்ல பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா கிளியரா ரெசிஸ்டன்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆகல. ஆனா சென்செக்ஸ் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்ப சென்செக்ஸ் உடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. யாராவது சென்செக்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்க. சென்செக்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 83,330. ஓகே, ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் பொசிஷனல் சப்போர்ட் எடுத்து ஷார்ட் டேர்மில் 4 ஹவர்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு நாள் இறங்குது, அடுத்த நாள் ரைஸ் ஆகுது, அடுத்த நாள் ஃபால், அடுத்த நாள் ரைஸ். எதுக்கு சொல்லனா, யாராவது தெரியாதனமா புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது இதில் எக்ஸிட் பண்ணுறது நல்லது. டுவோர்ட்ஸ் 83,300 வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் பண்ணுது, ஆனால் கம்ப்ளீட்டா ரைஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த லோவை கட் பண்ணுது. ஓகே, ஆனால் இந்த லோவை கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கா. அதே மாதிரி இப்போ இந்த லோ இருக்கு, இந்த லோவை கட் பண்ணலாம், அகெயின்
திரும்பவும் அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் வரைக்கும் ரைஸ் ஆகலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு யாராவது கால் வந்து எடுக்கிறீங்க, கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறீங்கன்னா கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் கரண்ட்ல இருக்கக்கூடிய மந்த் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் லாங்கில் வந்து எடுத்து பாருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் இந்த மாதிரி ஹை ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும்போது ஈஸியாக அப்சைடு மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். 5800 840 வரைக்கும் கூட ஈஸியாக ஜம்ப் ஆகிடும். ஸோ க்ரூட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5600ங்கிறது வந்து சப்போர்ட்டு, அப்சைடில் 5840ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே போல் கோல்டு பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகுது. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. கோல்டு பொறுத்தளவுக்கு ஸ்டே ஆன் பை சைட். ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் அப்டேட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.